மாமரத்து குயிலிப்பு மஞ்சமிடு மயிலு பார்க்காம போகாதையா நேத்து கொடுத்த முத்தம் இது நெஞ்சில் இருக்கு நித்தம் தேரோடும் எங்கள் சீரான மதுரையிலே ஊராடல் கொண்டாடும் ஒயிலாட்டம். சொல்லவா ஆத்தி எமோஷனல் ஆயிட்டாரு. தேரோடும் எங்கள் சீரான மிளகனூரில் ஊராடும் கொண்டாடும் ஒயிலாட்டம். ஊராடல் கொண்டாடும் ஒயிலாட்டம். தங்க சிலம்புகள் தையல் தந்தமென தங்க வளையல் ஐயோ வந்தமென வண்டு விழி என்னும் கண்டைகள் துள்ளிட ஒன்றை இன்று சந்தைகள் படுத்திட. தேரோடும் இந்த ஊரான மிளகனூரில் ஊராடல் கொண்டாடும் ஒயிலாட்டம். தன்னண்ணா தேரோடும் என்ன மதுரையிலே ஊரார்கள் கொண்டாடு ஒயிலாட்டம். இதே ஜாக்கிர எங்க அப்பா கட்டி பிடிக்காதடி மரியாதை இல்லை உனக்கு. எல்லாம் சரி வேட்டியா கட்டு. கட்டி தாண்டி இருக்கு அருமைப்பா. ஏன்னா இதெல்லாம்
கற்றுக் கொடுக்கணும். அடுத்த சந்ததியினருக்கு கற்றுக் கொடுக்கணும். நீங்க உங்களோடய அதெல்லாம் முடிவடையக்கூடாது. ரொம்ப அருமையான ஒயிலாட்டம். என்னன்னா இந்த பகுதி ஃபுல்லா ஒயிலாட்டம் ஃபேமஸ், இந்த ஏரியா ஃபுல்லா எங்க அப்படியா? இருக்கட்டும். இருந்தாலும் அதனால தான் அந்த வேகமா மிளகுனூறுன்னு சொல்லணும். என்னம்மா? ஏன்னா இந்த ஒயிலாட்டம் இந்த ஊர் பூரா ஃபேமஸ். இந்த ஊருக்காரங்க தானே நீங்களாம்? எந்த ஊர்? பக்கத்து ஊர் தானே? நீங்க ஒரு ஆட்டம் ஒயிலாட்டம் ஆடுங்கள பாப்போம். ஆடுவேன், உண்மைக்கு ஆடுவேன். ஆனா கீழே கலண்டு விழுந்துருமே. அவன் விடிய காலம் வேணுக்குள்ள தண்ணியை போட்டு ஆடுவேன். ரெடி ரெடி ஜல்லிக்கட்டும் இல்லை அளவோடு இருப்பது மிக புரிச்சு வந்துட்டார். அனகராஜ் வந்துட்டார், தங்கராணி புரிச்சு வந்துட்டாருப்பா. என்னடி எங்க அண்ணன் இப்படி சொல்றேன்? இல்லைங்க, இந்த பச்சைகள்லாம் போகாதவனை காவல் பார்க்கணும். யாராவது பெரியவர்கள் எல்லாம் வருவாங்க. யார் வந்தாலும் அவர்கள் தகுந்தவாறு உபசரிப்பு கொடுக்கணும். அந்த தன்மையில இந்த இடத்துல இந்த பச்சை போகாதவனை எப்படி காவல் காக்கணும் தெரியுமா? ஆளோளம் சொன்னா ஆளுப்பது சொல்லுங்க. ஆளோளம் சோ ஆளோளம் சோ ஆளோளம் சோ. அப்புறம் போயிட்டு வரவா லெச்சு. என்ன சும்மா இருந்தா 7ஆம் நம்பர் ஊம்ப பக்கத்து வா. யாரியா நீ? என்ன சிறுமுறைகள் என்னவா? யார் நீங்க? என்ன நீங்க யாரு? கேட்கிற கேள்விக்கு தான் பதில். கேள்வி கேட்பதெல்லாம் வாழ்க்கை இல்லை. பகுத்தறிவு வளர்ப்பது பகுத்தறிவு வளர்வதற்கு. ஆமா, பகுத்தறிவு வளர்வு. நீங்க கேள்வி கேட்கணும். கேள்வி யாரை எங்கே வைப்பது என்று தெரியவில்லை. ஆமா, இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவர் என்று. ஆமா, சொல்றது சொல்லுமா கிளிப்பில் இல்லாம பேசுங்க. எதை நீங்க பேசினாலும் பேசுவதற்கு நான் தயாரா இருக்கேன். நீங்களும் தயாரா இருந்தா சரியா இருக்கலாம். ஒருவருக்கு ஒருவர் பேசாமல் இருந்து விட்டால் அங்கே காரியம் கைகூடாது. அதுக்கு நான் தயார். எது எப்படியோ நடப்பது நாவும் நன்மைக்கு. நல்ல விஷயங்களை பேசுவதற்கு தான் நாமும் வந்திருக்கிறோம். அப்போ நல்லது செய்ய பேசுவீங்க. நல்லாரை காண்பது நன்று என்றால் கேட்பது நன்று. நல்லார் குணங்கள் வலிப்பது நன்று. அவரோடு இணங்கி இருப்பது நன்று. தீயாரை காண்பதும் தீதே, தீய சொல் கேட்பதும் தீதே, தீயார் குணங்கள் வலிப்பதும் தீதே, தீயாரோடு இணங்கி இருப்பதும் தீதே. நல்லது கெட்டது, இன்பம் துன்பம் எல்லாத்தையும் அறிந்த இரவு பகல், மேடு வெள்ளம், உயர்வு தாழ்வு, ஏழை பணக்காரன், வரவு செலவு எல்லாம் இரண்டரை கலந்ததுதான் இந்த வாழ்க்கை. வாழ்க்கையிலே வாழும் தருணத்திலே தாங்கள் யார் என்பதை தெரியப்படுத்துவதற்கு தயாரா? தயாரா இருந்தாலும் சரி, அதுக்கு தாயார் ஒருத்தி இருந்ததுனாலமே தயாராகவே வர முடியும். ஆமா, தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை மிக்க மந்திரமலை என்றான். ஆக வெள்ளுமோல் கூட்டுக்கணக்கு வறுமையார வாட வைக்கக்கூடிய வண்ணமில் நாடு. சிறப்பான விஷயத்தை செய்வதற்கு அரிய செயற்கரிய செயலகாரம் சொல்லியிருக்கா. செயற்கரிய என்னையா அதை கொடுக்குறீங்களா? அவர் நல்லா வாயில வச்சு அதை என்ன போய் என்னையா போய் 3.25 நாள் கழிச்சுக்கிட்டு வந்துகிட்டு வந்து 3.25 நாள் முதல்ல ஒரு ஆளை பேச விடல. வைக்கல பேச விட்டு பேசணும். என்ன தெரியும்? சும்மா ஓட்டா பண்ண நண்டாட்ட மாதிரி லோட்டா 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 என்ன ஓலப்பையில ஒழுக்குற கதையா பேசிக்கிட்டு இருக்க? பேச விட்டு பேசுங்க. கேள்வி கேட்டா பதில் இருக்கு. சரி கேளுங்க. அப்புறம் நீங்களே பேசிக்கிறதா பப்புன்னு நக்கிறதுக்கு வந்திருக்கேன். நீ அதை செய்யறத போய் வெளியில சொல்லலாமா? உள்ள செஞ்சதை போய் வெளியில சொல்லலாமையா? நாங்க ஒண்ணு செய்யற மாதிரி கிடையாது. முதல்ல பாருங்க, நீங்க கேளுங்க, நான் வேணாம் சொல்றேன். என்னங்க? சரிங்க, முதல்ல பேச விட்டு பேசுங்க. சரிங்க, பேசுங்க. நீங்களே பேசிக்கிறதா பேசிய நல்லா பேச விடுங்க. ஒரு யாரு பேச விடுங்க. பேச்ச விட்டு நான் கட்டுப்ப கலப்ப கூடாதுன்னு யாரு பேச்ச விட்டு வந்திருக்கான். பேச்ச விட்டுன்றாருல. பேச்சு எழுந்து வரும். பேச்சு வாயில தான் வரும். பேச்சு எழுந்து வரும், வாயில தான் வரும். அப்ப வாயில விட சொல்றாரு. வாயில விட்டு கிழிச்சிரு. பாத்தீங்களா? வருதானே? அப்ப பேச்ச விடுனா வார்த்தையை விடுங்கன்னு சொன்னேன். வார்த்தையில அப்புறம் அதெல்லாம் வரும். அப்ப வாயில விடுறது உங்களை கூட்டிட்டு வேற ஒண்ணு இருந்து அப்படி கிடையாது. முதல்ல பேச விட்டு அளவு பாருங்க. வாதி பிரதிவாதி. ஒரு மனுஷன் வாழ்றானா எதிரி இல்லாத வாழ்க்கை சுவாரஸ்யமாவே இருக்காதா? எதிரி இருக்கணும். என்னங்க? எதிரி இல்லாத வாழ்க்கை இனிப்பில்லாத சர்க்கரை போல. எனக்கு தெரியும். உங்களை நான் பேசக்கூடாது இது வரைக்கும் நான் ஒரு வார்த்தை சொல்லி. அப்ப பேச விடுங்க. சும்மா வாரது 4 வார்த்தை படிக்கிறது, வீணைய போட்டுக்கிட்டு கட்டையை தட்டிக்கிட்டு நானு நாரதர் நாராயணா நாராயணா உன்னை போட்டு ஓராயணா. முதல்ல பேச விடுங்க. நொய்யு நொய்யு நொய்யுன்னுக்கிட்டு இந்த பச்சை பிள்ளைய பாரு. சரி இருக்கட்டும், அது குழந்தை இருக்கட்டும். ஆனா என்ன ஒரு அதிசயம், எல்லா குழந்தையும் பாலை குடிச்சா படுக்கும், இது கட்டியும் போட்டா தான் படுக்கும் போல. இருக்கட்டும். மன விசிக்கு அலையுது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடிக்கிறியா? அதே நடுக்கூட்டத்துக்கு நடுவில் மனப்பிராந்தி அடைஞ்சு உட்காந்துருக்காரு. இப்போதைக்கு நீ இப்படித்தான் பேசுவேன். அவர் எப்போதைக்கும் அப்படித்தான் இருப்பார் போல. பரவாயில்ல. நல்லாரியா. சரி, இவ்வளவு தெளிவா பேசக்கூடிய ஆள் சொல்லிட்டீங்கல்ல. ஆமா, பேச விட்டு தானே நான் பார்க்கணும். தெளிவு பேசி பாருங்க பாப்பா. உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்குறேன். வாய்ப்பு கொடுங்க, பேசுங்க. நீங்க நல்லா பேசுவீங்களா?
எதை பத்தி கேட்டாலும் பதில் சொல்ல தெரியுமா? நீங்க என்ன அப்படி பேட்டு விட்டீங்க? நான் பேசுறதுக்கிட்டே இவ்வளவு நேரம் பேசுனது அப்புறம் நான் தடுத்துட்டு என்னைய பேச விடுங்கன்னு சொல்லிட்டீங்க. சரி, உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். அப்ப திருப்பி உங்களுக்கு பேச தெரியுமா? அது என்ன கேள்வி? பேசுனா பதில் வருமான்ற. வருமையா? அப்ப படிச்சிருக்கீங்களா? இங்க பாரியா, படிச்சிருக்கீங்களா? ஏயா ஒரு நீங்க ஆள் தெரியாம பேசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆள் தெரியுது தெரியல. நீங்க ஆள் தெரியாம பேசுறீங்க. உங்க வாதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரியா? என்ன விவாதம் பண்றீங்க பாத்தீங்களா? சரியா பேசுவீங்க, என்ன வேணா பேசுவீங்க. எல்லாம் படிச்சிருக்கேன். பேசுவீங்க, படிச்சிருக்கேன். இதிகாசம் படிச்சிருக்கேன். புராணம் தெரியும். அகநானூறு புகநானூறு எல்லாமே தெரியும். மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி 50 காப்பியங்கள் 5 காப்பியங்கள் 4 வேதங்கள் 6 சாஸ்திரங்கள் 18 புராணங்கள் 28 ஆகமங்கள் 32 தர்மங்கள் 64 கலைஞானங்கள் 96 தத்துவங்கள் 108 அச்சரங்கள் 1000 திட்டங்கள் சகலம் தெரியும். உனக்கு என்ன சகலமும் தெரியும். அத கேளியா முதல்ல. நற்றினை குறுந்தேகை முல்லை பாட்டு குறிச்சி பாட்டு இங்க பாரு 14 கீழ்கணக்கு 11 மேல் கணக்கும் தெரியும். எல்லாம் தெரியும். நல்லா தான் தெரியுது. சரி, இப்போ நீங்க எல்லாம் பேசுறீங்கன்னு தெரியுது. சரி பரவாயில்ல இருக்கட்டும். ஆனா கேக்குற கேள்விக்கு பதில் வருமானு தெரியல. பார்க்கலாம், கேட்டா தானே பதில் வரும். உலக பொதுமறை நூல் என்று சொல்லக்கூடிய நானே திருக்குறள். அதை எழுதியது யாரு? வள்ளுவன், திருவள்ளுவர். எத்தனை குறள் எழுதினாரு? 1330. எத்தனை அதிகாரம்? 133 அதிகாரங்கள். எத்தனை பாட்கள்? முப்பால். என்னென்ன பால்? அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். ஓ, இல்ல பச்சை பிள்ளைட்ட மாதிரி கேக்குறேன். முதல் குறள் என்ன குறள்? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. குறளுக்கு விளக்கம்? அகர முதல எழுத்தெல்லாம் ஆனாவை முதன்மையாக கொண்டு அனைத்து எண்களும் எழுத்துக்களும் இருக்கிறது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான். இந்த உலகத்திலே மனிதர்கள் பிறந்து விட்டால் ஆதி என்பவன் யார்? ஈசன். அவன் அன்றி ஓர் அனுபவம் செய்யாது. ஆக ஆதி பகவன் முதற்றே உலகு. ஓ, அப்போ எந்த ஒரு குறள் கேட்டாலும் தாங்களுக்கு பதில் வரும். ஆமையா. அப்ப நான் இன்னொரு குறள் சொல்றேன். அதுக்குள்ள இன்னொரு ரகசியமும் அடங்கி இருக்கு. என்ன? திருவள்ளுவனுடைய தாய் தந்தையினுடைய பெயர் ஆதி பகவன். எனக்கு என் தாய் தகப்பன் தாண்டா முதல் தெய்வம் உலகு. அப்படின்னா என்ன? ஆதி என்று சொல்லக்கூடிய பெண்ணுக்கும் பகவான் என்று கொள்ளக்கூடிய ஆடவனுக்கும் பிறந்தவன் திருவள்ளுவன். அதனால எனக்கு என் தாய் தகப்பன் தான் பெருசு, அவன் தான் முதல் தெய்வம் என்றுதான் அகதி பகவான் முதற்றே உலகு. ஓ, அப்ப இந்த ஒரு குறளுக்கு ஏகப்பட்ட விளக்கம். எத்தனை விளக்கம் நான் சொல்லுவேன். இப்ப நான் ஒரு குறள் சொல்றேன், சொல்லுங்க. நீங்க விளக்கம் கொடுப்பீங்க தானே? நீங்க தாராளமா கேளுங்க, நான் சொல்றேன். என்னுடைய குறள் சொல்லியா? ஃபிகரோடு வாழ்வாரே வாழ்வார், மற்றவர்லாம் சுகர் வந்து சாவார். முகரையில முள்ள வெட்டி சாத்துவேன் போடா முட்டா கூட. ஏடா திருக்குறளை பத்தி பேசுறான், பிகரோடு வாழ்வார. ஏடா உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற நானடா. உணவின்றி உயிர் வாழ முடியுமா? அப்பேற்பட்ட உழவை இப்படி சொன்ன, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். இதுல குறள். இப்போ குறளை பத்தி விளக்கம் தெரியும். என்னைய குறளை பண்ணி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்க? மாத்தி சொல்லுங்க, தவறா பேசுறீங்க. தாங்களுக்கு தெரியுமான்னு ஒரு சோதனை. எங்களை சோதனைக்கு இவரு நக்கிறவர் யாரு? அவர் இவர் பிறகு கம்பருக்கு கடுங்காப்பி போட்டு கொடுத்தவர். பெரிய ஔவையாருக்கு அவிச்சு அப்படியே அறிவிச்சார், அவிச்சு இருத்து கொடுத்தவன். நீங்க புலவருக்கு புட்ட வச்சு கொடுத்து. ஆமா, பெரிய காலைமை புலவனுக்கு அப்படியே கடைஞ்சார் எடுத்து கொடுத்து. நீங்க வார்த்தை தடிக்குது. ஓரளவுக்கு மேல பொறுமையா இருக்க மாட்டேன். இது வரைக்கும் அது வரைக்குமா? இது வரைக்குமாவா? இது வரைக்கும்னா இது வரைக்கும் என்னை பார்த்து எவனும் எதிர்த்து கேள்வி கேட்டது கிடையாது. நீ பேசிக்கிட்டு இருக்க இவ்வளவு தைரியமா? அப்படியா? பாத்துக்க, யார்கிட்ட பேசணும் கணக்கு போட்டு பேசு. கேள்விகள் கேட்டா பதில் வரும். யாரா நீ முதல்ல பேசி பேசுறதுக்கு? இந்த பூலோகத்துல ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு திருமணம் முடிஞ்சு 2 பேரும் இல்லறத்துல இணைஞ்சார்களானால் என்ன பிறக்கும்? பிள்ளை பிறக்கும். என்ன பிறக்கும்? இல்லடா பிள்ளை தானடா பிறக்கும். பிள்ளை பிறக்கும். என்னமோ புரிய ரகசியத்தை கேட்கற மாதிரி கேட்கறேன். இந்த பிள்ளை பிறக்கிறத இந்த பிரம்மதேவன் இருக்காருல்ல? ஆமா, எங்க அப்பா. உங்க அப்பா அவர் என்ன கணக்குல போய் அதை எழுதுவாரு? அதுதான் பிள்ளை கணக்கு. பிறப்பது பிள்ளை கணக்கு. அப்ப போடுறது என்ன? ஏதோ ஆட்டி காட்டுற போடு. அஸ்திவாரம் ஆடக்கூடாது, கட்டணம் தாங்க. அது பாத்துக்க. காங்கிரஸ் போடுவது இப்படி காட்டுற. உனக்கு தான் போட தெரியுமா? இங்க உள்ள ஆளுகளுக்கு போட தெரியாது நினைக்கிறியா? நான் சும்மா உங்களுக்கு வளைச்சிக்கிட்டு போட்டேன்னு வச்சுக்க, நீ தாங்க மாட்டேன். நாங்க அதுக்கெல்லாம் போடுவதுன்னு அதனோட கணக்கு அப்படி காட்டுற. போடுவது நீ கேட்டதுக்கான பதில் சொல்றேன். போடுவது குட்டி கணக்கு. பொரிப்பது குஞ்சு கணக்கு. முட்டை பொரிஞ்சா குஞ்சு வரும். சிப்ப திறந்தா கொடுத்துருவேன். தேவையெல்லாம் பேசுறேன். நீயே முண்டை என்கிட்ட கடை வாங்கிட்டு போ முண்டை. சரி, வார்த்தை அளந்து பேசுங்க தம்பி. என்ன வார்த்தை அளந்து பேசு? பாருங்க, நீங்க கேட்டனால வார்த்தை என்ன வந்து எதிர்த்து அப்படி பேசி போற பாத்தியா? என்ன பேசி வர? அப்ப நீ பேசுற வார்த்தையை பொறுத்து தானே எதிர்த்து சேர்ந்து பதில் வருது. ஓ, எதிர்த்து செய்யல வர்றவனுக்கு பதில் கொடுக்குற அளவுக்கு நீ பேசலாமா? என்ன வார்த்தை? கவனமா பேசணும் என்கிட்ட. என்ன வார்த்தை பேசினாலும் தகுந்த பதில் பேசியா? நிஜமா தானே?
எப்பேற்பட்ட விஷயங்கள் கேட்டாலும் எத்தனை மொழி நான் ஒரு பன்மொழி பேச்சாளன். எனக்கு எல்லா மொழி தெரியும். ஆனால் எந்த இடத்துக்கு ஏற்றவாறு பேசுறோமோ அப்படி பேசிடுவேன். இது வந்து நாடுனால இந்த இடத்துல செந்தமிழ்ல பேசணும்டா. செந்தமிழ். ஆமா, செந்தமிழ்ல பேசலாம் பேசுவீங்க. நீ பைந்தமிழ், பூந்தமிழ், நற்றமிழ் என்ன வேணாலும் பேசலாம். எப்படிலாம் பேசலாம். அப்போ தாங்களோ ஒரு அறிவில் சிறந்தவர் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது, ஊர் சொல்லணும், உலகம் சொல்லணும். அப்போ அது அளவுக்கு நீங்க நடந்துக்கணும். தற்பெருமை பேசுறவன் தற்கொலைவாதி. நான் தானே சொல்றேன், நீங்க சொல்லல. அதையும் நான் சொல்லக்கூடாது, நீங்க தான் ஆமோதிக்க வைக்கிறீங்க. ஆமோதிக்கவும் கூடாது. அப்ப கேள்வி கேட்டு பதில் சொன்னா மக்கள் புரிஞ்சுக்குவாங்க தானே. அது அறிவாளின்னு ஒரு ஸ்தானத்தை கொடுப்பாங்க. சரி, அப்போ கேள்வி கணைய தொடுக்கவா? நீங்க எப்படி வேணாலும் இருங்க, எதை கேட்டாலும் சொல்லுவேன். நீங்க இல்ல, நீங்க தானே தொடுக்க போறீங்க. ஆமா, அப்புறம் என்னைய கூப்பிடுறீங்க. இல்ல தொடுக்கவா? அவ்வா ஆசை. அவ்வாவா? அவ்வா அவ்வா அவ்வான்னு அவ்வான்னா அவ்வா அவ்வா அவ்வா. அதையா அவ்வான்னா என்ன? வேற மொழியில அங்க வேற ஆளு உறவு வந்துடும். இது அவா ஆசை. அப்படி ஆசை. தாங்களே கேள்வி கேட்கணும் ஒரு ஆசை. கேளுங்க. இப்போ ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த பூலோகத்துல கொட்டி கிடக்கு, நிறைய கிடக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் எந்த விஷயம் கேட்டாலும் சொல்லுங்க. செல்வங்கள் பதில் கொடுத்துருக்கீங்க. ஆமா, அறிவு செல்வங்கள். அறிவு செல்வங்கள். ஆமா, எத்தனையோ விஷயங்கள் பேசுறீங்க. பொது அறிவு, சமஸ்கிருதம், எல்லா விதத்துல கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றேன். கேட்கிறேன். என்னுடைய முதல் கேள்வி என்ன கேள்வி? ராமசாமி பொண்டாட்டிய யார் வச்சிருக்கா? போடாக்கள் முட்டை பையல போடா, அறிவு கெட்டவனே. யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கிறேன் பாரு. கல்வி சி மனுஷனா நீங்களா? நான் கூட ஒரு ராமாயணத்தில் கேட்க போறானுக்கு, இல்ல ஒரு இதிகாசத்தில் கேட்க போறானுக்கு, இல்ல ஒரு புராணத்தில் கேட்க போறானா, உள்ள மகாபாரதத்தில் கேட்க போறானா, இல்ல பெரிய புராணத்தில் கேட்க போறானா, இல்ல திருவிளையாடல் புராணத்தில் கேட்க போறானா, இல்ல என்னென்னமோ காவியங்கள் இருக்கு, காப்பியங்கள் இருக்கு. இப்பேற்பட்ட நிலை கேட்பான்னு சொல்ல கேட்கிறேன் பாரு. தருத்தி முடிச்ச மூதேவி என்ன ராமசாமி போட்டாட்டியே எவன் வச்சிருக்கானா? ஏன் உங்களுக்கு தெரியுமில்ல, சொல்ல வேண்டியதானே. நான் நல்லா ஏதாவது பேசி கூட போறேன். உங்களுக்கு தெரியுமில்லங்க. ஏடா விட்டா நான் தான் அந்த வேலை வார்த்தைன்னு சொல்லுவான் போல. அப்படி இல்ல. உங்க அப்பா யாரு? எங்க அப்பா பிரம்மா. என்ன வேலை பார்க்கிறாரு? எங்க அப்பா தான் படைக்கிறார், எல்லாத்தையும் படைப்பாரு. இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா ஜீவனையும் ஈயர் முதல் 84 லட்சம் ஜீவ பேதங்கள் இது அனைத்தையும் படைக்கிறது எங்க அப்பா. எல்லா ஜீவராசியும் படைக்கிறது உங்க அப்பா. எங்க அப்பா தான். ஆடு மாடு கோழி குஞ்சு எல்லாத்தையும் படைக்கிறாரு. அகலமும் மனிதர்கள் உட்பட எல்லாமே எங்க அப்பா தான். மனுஷனை படைச்சது உங்க அப்பா தானே? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? ராமசாமி யார் படைச்சா? இல்லையா, ராமசாமி எங்க அப்பா தான் படைச்சாரு. ராமசாமி பொண்டாட்டிய டேய் எல்லா ஆண்கள் பெண்கள் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் எங்க அப்பா தான் படைச்சாரு. ராமசாமி உங்க அப்பா படிச்சிருக்காரு. பொண்டாட்டியும் எங்க அப்பா. ராமசாமி பொண்டாட்டி உங்க அப்பா தான் படிச்சிருக்காரு. அப்புறம் எப்படி அவளை வச்சிருந்த மட்டும் தெரியாம போச்சு? வச்சிருந்தேன் தெரியாம போச்சா? ராமசாமி பொண்டாட்டினா ஆண்கள் பெண்கள் அப்படின்ற ரூபத்துல ஜனத்தொகை கணக்குல மக்களை படைச்சவை எங்க அப்பேண்டா. அதுக்காக எவன் பொண்டாட்டி எவன் வச்சிருக்கான்ற நான் கண்டுபிடிச்சிட்டு தெரியும். எனக்கு வேற வேலை இல்லையா? ஊர் வேலை இல்ல, படைக்க மட்டும் தெரிஞ்ச மாப்பிள்ளை வேலைடா. டேய் ஓ வேலைடா, ஓ வேலைடா. எவன் பொண்டாட்டி எவன் வச்சிருக்கேன்? ஒரு பப்புடுகார கேள்வி கேட்டு சொல்ல துப்பு இல்ல. வெக்கமல உனக்கலாம், வெக்கமல உனக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு நாரத மச்சி ஒரு கேள்வி கேட்கலாமாடா? ஏன் தெரியுது சொல்ல வேண்டியதானே? எது என்ன தெரியுது சொல்ல வேண்டியது? தெரியும். ராமசாமி பொண்டாட்டி யார் வச்சிருக்கா? யார் வச்சிருக்கா? கோபப்படுறானே ஓடாங்க. சுப்பு மையம் பொண்டாட்டி வச்சிருப்பேன். சரி, ரொம்ப பிள்ளை கோவப்படுறேன். நம்ம முறையா சொல்லிடுவோம். என்ன ராமசாமி பொண்டாட்டி வச்சிருக்கவேன் ஜானகிராமே. என்னதா ஜானகிராமே? என்ன வந்திருக்கேன், பாட்டு பாடுறீங்க, கை தட்டு வாங்கினீங்க, நல்லா பேசுறீங்க, ஒத்த கேள்வியில் கோட்டை விட்டீங்க. உண்மையா? யாரு சொன்ன உண்மை? நான் கோட்டை விடலையா? நீங்க நிப்பாட்டுங்க. உங்க மொட்டை சோழல் என்கிட்ட வாங்காது. ராமசாமி பொண்டாட்டி வச்சிருக்கேன் பேரை கட்டா என்ன பேர் சொன்னீங்க? ஜானகிராமன். ஐயே கேவலம். ராமசாமி பொண்டாட்டிய வச்சிருக்கேன் பேரு முனியாண்டி. முனியாண்டியா? யாரா சொன்னது உனக்கு? நான் கண்டார பார்த்திருக்கேன். செவரேறி குச்சி ஓடுறதா? இல்ல கிடையாது, பொய் சொல்லக்கூடாது. முனியாண்டிதே. இங்க பாரு, இது வந்து எங்க பாட்டேன் நவநீத பெருமாள் வரக்கூடிய நிகழ்வு. சரி, இங்க வந்து என் பாட்டேன் நாராயணம்னால பொய் சொல்லாத. ஏன்னா இந்த உலகத்திலே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ராமசாமி பொண்டாட்டியை வச்சிருக்கிறவன் ஜானகிராமன். முனியாண்டி. ஜானகிராமே. முனியாண்டி. ஜானகிராமே. ஜானகிராமடா. டேய் அவன் வச்சிருக்கிறது ஏன் ஜாமான் சொல்ற? நம்பிக்கைனா எங்க ஊருக்கு பஸ் ஏறுங்க, அவன் வீட்டை காட்டுறேன். அவன் உங்க ஊருக்கா? ஆமா. யார் அது உங்க ஊருக்கு? எதுக்கு நான் வரணும்? சோழங்குண்டிலாம் வச்சிருக்கேன். 3வது தெரு முனியாண்டி. அட கூறுகட்ட குப்பை. என்ன உன் ஊர்ல சோழங்குடியில வச்சிருக்கானா? முனியாண்டியானே? டேய் டேய் வெக்க கட்டவனே, செவுள் அறிவு கட்டவனே. இரு இரு கேட்டா என்னடா அர்த்தத்துல போய் உன் ஊர்ல அவன் மட்டும் வச்சிருக்க போய் இங்க ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க நீ? சரி நான் முனியாண்டிட்டேன்,
நீங்க என்னமோ ஒரு புது பேரை நான் சொன்னீங்க. ஜானகிராமன் சொன்னேன்டா. ஜானகிராம எப்படி ராமசாமி பொண்டாட்டி அப்படி வச்சிருந்தேன்? கேள்றா. இங்க வர்றாரே பெருமாள், நவநீத பெருமாள். சரி. அப்படின்னா யாரு? என் பாட்டே நாராயணன். நாராயணன். அவன் எடுத்த அவதாரங்கள் 10 அவதாரங்கள். 10 அவதாரம். அதுல ஒரு அவதாரம் தான் ராமன். இப்ப எந்த சாமி ராமனானா? பெருமாள் என்ற சாமி. மகாவிஷ்ணு என்ற சாமி தானே ராமனானே. அப்ப ராமனுக்கு சாமி பட்டம் கொடுத்தா ராமசாமி. ராமன் தானே. ராமனுடைய மனைவி தெரியுமா? சீதை. சீதைக்கு உண்மையான முதல் பெயர் ஜானகி. ஏன்னா ஜனக நாட்டிலே பிறந்தா ஜனகனுக்கு மகள். ஜனகனுக்கு மகளானதால் அவளுக்கு பெயர் ஜானகி. நல்லா புரிஞ்சுக்கிறணும். விஸ்வாமித்திர மகரிஷி ராமனையும் லட்சுமணனையும் தான் நடத்தக்கூடிய யாகத்தை காப்பதற்காக கூட்டி போறாரு. அப்படி போகும்பொழுது மிதிலை வழியாக, ஜனக நாட்டில் மிதிலை மாநகரத்து வழியாக போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி மிதிலை மாநகரமாக பொலியில போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ஜானகியாகப்பட்டவள் மாடப்புறத்தில் இருந்து ராமனை பார்க்கிறாள். ராமன் ஏறிட்டு பார்க்கிறான். அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். கண்கள் வளர்ந்தது, காதல் கலர்ந்தன. யாருக்கு? ராமனுக்கும் சீதைக்கு காதல் வந்துருச்சு. அப்பொழுது அவள் ஜானகி என்ற பெயரில் இருக்கிறாள். இவன் ராமனாக இருக்கிறான் என்று அவளை பார்த்தாலோ அன்று முதல் இவள்தான் எனக்கு மனைவியாக வர வேண்டும் என்று மனதிலே வைத்திருக்கிறான். ஜானகியாகப்பட்டவளை ராமன் வைத்திருக்கிறான் மனதிலே. அவன்தான் ஜானகி ராமன். அப்ப ராமசாமி என்பவன் யாரு? ராமே. அந்த ராமசாமி பொண்டாட்டி யாரு? சீதை. ஜானகி என்ற பெயரில் இருப்பவளை ராமன் வைத்துக் கொண்டதனால் அவனுக்கு பெயர் ஜானகி ராமன் அப்படின்னு நான் சொன்னேன். இதில் என்ன தவறு கண்ட? இதில் என்ன தவறு கண்ட? இதை நான் நம்ப. நீ நம்பரையே நம்பலையே. நீ நம்பருக்காக என் பாட்டை வச்ச. ராமசாமி பொண்டாட்டி வச்சிருக்க முனியாண்டியா? இங்க பாரு, கதையை சரியா இருக்கணும். ஆமாவா? முனியாண்டிதே. டேய் சும்மா 4 பேர் தலையாட்டுறாங்க, கைதட்ட. சிங்க, இவர் எப்படி ஜானகிராமனுக்கு விளக்கம் கொடுத்தாரு? சரி, நானும் சொல்லுவேன். எப்படி சொல்ற? இருடா, நான் சொன்னது ராமாயணத்துல. ராமாயணம் ஒரு காவியத்தை தொட்டு பேசி சரியா சொல்லி இருக்கேன். சரி, எங்க இதே மாதிரி நீ சொல்லியா பார்க்கலாம். நானும் புராண ரீதியா வர்றேன். சொல்ற அப்படிதான் எனக்கு பிடிக்குமே. எங்க நீ வேணா புராணத்தை சொல்லிவிடு. இப்ப ராமசாமி முனியாண்டி எப்படின்னா, நீங்க சொன்னீங்களே இங்க வந்திருக்க நவநீத பெருமாள் தான். ஆமா, ராமசாமியாக அவதாரம் எடுத்தாருன்னு. ஆமா, அதே போல முனியாண்டி அப்படிங்கிற அவதாரத்தை எடுத்தவர் யாரு? அது வந்து சிவன். சிவே முனி ஈஸ்வரன். முனியாண்டி அவதாரம் எடுத்த. ஆமா, அப்போ ராமசாமி பொண்டாட்டி சீதை இங்க முனியாண்டியாக அவதாரம் எடுத்த சிவனுக்கு என்ன உறவு முறை? அப்ப சிவனும் மகாவிஷ்ணு மச்சனே. மச்சனே பொண்டாட்டி யாரு? தங்கச்சியில வேணும். அப்ப சீதையாகப்பட்டவள் முனியாண்டிக்கு தங்கச்சி வேணும். அப்புறம் இப்படி வைக்க முடியும்? தங்கச்சான வேணும். அட முட்டா பே தங்கச்சான வேணும். இப்ப தங்கச்சிய ராமனுக்கு கட்டி கொடுக்கிறதுக்கு முன்னாடி பாதுகாப்பா வச்சிருந்தது யாரு? அது பொதுவாவே பொம்பளை பிள்ளைல அண்ணன் தம்பி தான் பாதுகாப்பா வச்சிருப்பான். அப்ப யார் அண்ணன்? முனியாண்டி. அப்ப ராமசாமி பொண்டாட்டிய பாதுகாப்பா வச்சிருந்தது யாரு? முனியாண்டி. அப்ப ராமசாமி பொண்டாட்டிய வச்சிருந்தது யாரு? வந்துட்டானா? அறிவு கட்டவனே. ராமசாமி மறுபடியும் அங்கே வந்து இருக்கிறானியா? கணக்குல வர்றாங்கல்ல. ராமசாமி உண்டாட்டி தங்கச்சியாடா, பாதுகாப்பா வச்சிருந்தான்னு சொல்றேன். அப்படித்தான். முட்டையும் போய் குட்டையில் இருந்த கதையை பேசக்கூடாது. ஒரு பெண் பழப்புல வீதி வழியா வருதுன்னு வச்சுக்க, அந்த பெண்ணை பார்த்து அம்மா உன்னைய பார்த்தா பசு மாதிரி இருக்குமா? ஆமா அப்படின்னு சொன்னா அவன் நினைப்பா, இந்த உலகத்துல கோமாதா எங்கள் குலமாதா தெய்வம் சொல்றாங்களே, அது மாதிரி நம்மள தெய்வமா நினைச்சு சொல்றாரு அப்படின்னு சந்தோஷப்படுவா. ஆமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பசு பசு மாதிரி பொழுது அதே பொம்பளை பிள்ளைய உன்னைய பார்த்தா எரும மாடு மாதிரி இருக்கு விளக்க பார்த்துட்டு அடிக்கும். ஆக 2 பசு மாடு எரும மாடு ஒண்ணுதே, மாடு கிணத்தேன். ஆனால் சொல்லக்கூடிய வார்த்தை பசுண்டும் போது அமைதியா இருந்தவ எரும மாடு மாதிரி இருக்கும்போது கோவப்படுறாள். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை. இப்ப நீங்க கீதப்பிரிய இருக்காரு. ஆமா, ஊர்ல சொல்லுவாங்க கீதப்பிரிய நல்லா பேசினாருப்பா. ஆமையா, கொடுத்த வாங்க காப்பாத்துறாரு. அவரு நாணயமானவர். அப்படின்னா மனசு சந்தோஷப்படும். அதே ஆளு கீதப்பிரியன் சில்ற பையன் சொன்னா கோவம் வரும். சில்றனாலும் ஒண்ணுதான், நாணயம்னாலும் ஒண்ணுதான். சொல்ற வார்த்தை வேறுங்க. போடா வெண்ண என்ன அப்படின்னா கோவம் வரும்டா. அந்த வெண்ணெய்க்கு உண்மையான பெயர் பதம்னு இருக்கு பாத்தீங்களா? கொஞ்சம் பதமா சொல்லிட்டா சந்தோஷப்படுவேன், வெண்ணெய்னா கோவப்படுவேன். ஆக ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். வார்த்தையை நம்ம கொடுக்கறது பொறுத்தாயா இருக்கு. வாதி பிரதிவாதி ஒருத்தர் எதிராளியாகப்பட்டவனை கோபப்படாம பேசி அவனை கழுத்த இருக்கலாம். ஆமா, ஒரே வாரத்துல கேட்டு அவனோட மண்டுக்கிட்டு நிக்கலாம். இதை வாழைப்பழத்துல ஊசி ஏற்ற மாதிரி பேசுறது சரியா போடுங்க. சரியா? ஆக மொத்த பேச்சுக்கள் இளமறை காய்மறையா இருக்கணும். உலகத்திலேயே மிக கொடூரமான ஆயுதம் எது? நாக்குடா. நயவஞ்சர்களின் நாக்கு. ஆமாய்யா, எல்லா பேரும் நாக்கு ஒண்ணு இல்ல. சில நேரத்துல அப்படி மாறிடும். அந்த தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாரும், நாவினால் சுட்டவடு ஆறாது. தீயினால சுட்ட கூட ஆறிருமா? நாக்குல பேச்சுன பேச்சு என்னைக்கு மனசுக்குள்ளே இருக்கு. சொல்வாக்கும் சரியாக இருக்குமான்னா செல்வாக்க காட்டிலும் சொல்வாக்குக்கு தாண்ட சக்தி அதிகமாடா. ஆமா,
சரியா? கண்டிப்பா. அப்படி செல்வாக்கு சொல்வாக்கு தவற விட்டா நாரிய புண்ணாக்குன்னா கண்டிப்பாக. அதனால இந்த இடத்துல நீங்க கேட்கறதுக்கு நானும் பொது சொல்ல நானும் உங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல தலைவருங்கிற சாமி தயாரா இருக்கணும்ல. நீங்க ஆசீர்வாதம் எனக்கு கொடுக்கணும். இல்ல நீ கேட்டதுக்கு கூட நான் பதில் சொல்லல. பதில் சொன்னேன். இப்ப நான் கேக்குறேன், நீ பதில் கேட்கணும். கேளுங்க. நீங்க யாரு முதல்ல? நான் இந்த இடத்தின் காவலாளி. சரி, காவலாளியா? காவலாளி. யார் யார் காவ காக்குறீங்க? நான், என் தங்கச்சி வள்ளி, பின்பு நான் திருமணம் செய்யக்கூடிய பெண். என் தங்கச்சி பேரு வள்ளி. சுருக்கமா வந்துட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா. இப்போ உன்னை பார்த்துட்டேன். ஆமா. அதே போல இன்னும் யார் யார் இருக்குது உள்ள? என் தங்கச்சி வள்ளி இருக்கு. அதுக்கு முன்பதாக சரி, என்னுடைய காதலி, அவள் பேரு சக்கு. அவ இருக்கா. சக்கா? ஆமா. பேரா? ஆமா. அந்த புள்ள பேரா? அவங்க குலசாமி பேரு சக்கம்மா. அதை சுருக்கி சக்குன்னு பேர் வச்சிருக்காங்க. அடடடடா. சரி, உங்க பேரு? என் பேரு சொக்கு. உங்க குலதெய்வம்? அவ சொக்கப்பே. சிவன். சிவன் சொக்கப்பே. சொக்கநாத பெருமாள். அதனால சொக்கப்பேன் அப்பன சுருக்கி சொக்கு. பரவாயில்ல. இப்ப அந்த அம்மா பேரு சக்கு. சக்கு. உங்க பேரு சொக்கு. சொக்கு. நீங்க ரெண்டு பேரும் யாரு? காதலன் காதலி. காதலன் காதலி. அடுத்து கல்யாணம் பண்ண போறோம். அப்ப கல்யாணம் பண்ணிட்டேன்னு நீ இருந்தா அவ சக்கு, நீ சொக்கு. ரெண்டு சக்கு சொக்கு. சக்கு சொக்கு சக்கு சொக்கு சக்கு சொக்கு சக்கு சொக்கு. சவாசியா. சரி, ஒருவேளை நீங்க கல்யாணம் பண்ணி அந்த சக்குக்கு இந்த சொக்குக்கும் குழந்தை பிறந்தா அதை புடிச்சுக்கிட்டு நக்குன்னு பேர் எல்லாம் வைங்கடா, போங்கடா, எதையாவது செய்யுங்கடா, போங்கடா. பிடிச்சிக்கிட்டு செஞ்சாலும் சரி, பிடிக்காம செஞ்சாலும் சரி, ஒரு பேர் வைக்கிறாங்க வாரியா. ஒரு வருத்தம். அது இப்படித்தான். தான் பிள்ளைக்கு பேர் வைக்கணும்னு 14 வருஷம் கழிச்சு ஒரு பிள்ளை பத்திருக்கேன். 14 வருஷம் பிள்ளை இல்லாம பிள்ளை பிறந்து வச்சு. நல்ல ஆம்பளை பொம்பளை, அப்படி ரெட்டை பிள்ளை பிறந்த உடனே ஆணு மென்னு சொந்த பந்தம் எல்லாம் சொல்லி கேட்டுருக்காங்க. டேய், நம்ம தாத்த பேரை வை, டேய் நம்ம முப்பாட்டு பேரை வை, நம்ம சித்தப்பன் பேரை வை, இப்படின்னு 4 பேருக்கு அவனை சொல்லிட்டு இருக்காங்க. இவன் பார்த்தேன் அந்த பேர் அவனுக்கு இருக்கு, இந்த பேர் இவனுக்கு. ராமசாமி, குப்புசாமி, கந்தசாமி, வீராசாமி வைக்க முடியாதடா. சரி, பொம்பளை பேர் சித்ரா, மாலா, ரோகிணி இப்படி வைக்கலாம்னா அந்த பேர் அந்த பொம்பளை வச்சிருக்காடா, இந்த திருவிழாவுக்கு பேரு கடா. கடைசியில் இப்படி ஒவ்வொரு பேரை எழுது அழிச்சு போறது. இப்படி அழிச்சு கழிச்சு பார்த்து கடைசியில் வலிச்சு நக்கி பேர் வச்சாங்களாம். அந்த மாதிரி இருக்குடா நீ பேர் வைக்கிறது. அவன் சொக்கா ஒரு சொக்காம் பிடிச்சிக்கிட்டு நல்லா வைக்கிறீங்க வார் பேரு. காலதாமத வாகுதியா. இப்ப நான் உங்களை பார்க்கலாமா? பார்க்கலாம். வர சொல்லியா. கண்ணே ஓ தாராவதி, கண்ணே ஓதா செல்வி, எங்க